ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல இறைவா, நான் உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறேன். என்னில் நம்பிக்கை வைப்போர் மரித்தாலும் பிழைப்பவர்கள் எங்களுக்கு மரணத்துடைய நிச்சயத்தை கொடுத்திருக்கிற பரமத்தகப்பன், இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து உங்களுடைய சமூகத்தில் எதிர்பார்த்ததற்காக கடந்து வந்திருக்கிற அசரிகா அவர்களுக்காக நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, எப்பொழுதும் நடைபெறுகின்ற நல்லடக்க வழிபாட்டிலே உடைய பேரர்களை எங்களோடு கூட இருக்கட்டும். அவரை எங்கள் வாழ்கின்ற குடும்பத்தாரை ஆதாரப்படுத்தும்.
அருமை டாப்னி அசரிக்கா என்னுடைய பெரிய அண்ணனின் மூத்த மகள். என் குடும்பத்துக்கு அவர்கள் 2வது பேரப்பிள்ளை. இவர்கள் டி எஸ்டேட் மேனேஜராக கல்யாணமாகி அசாமில் தான் இருந்தார்கள். அச்சமயம் என் கணவருடன் நான் அவர்கள் வீட்டுக்கு போனேன். மிகவும் பாசத்துடன் எங்களை கவனித்துக் கொண்டார்கள். இவர்கள் சமையல் செய்வதிலும் வீட்டு அலங்காரம் செய்வதிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அதோடு தோட்டத்தையும் மிகவும் நன்றாக பராமரித்து வந்தார்கள். கணவனாக ரிட்டையரானே புஷ்பதி இடத்திற்கு இடம் வாங்கி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு. மகன் வசந்த் என்பவர் குடும்பத்துடன் கொடைக்கானலில் இருக்கிறார். மகள் ஜூலி குடும்பத்துடன் துபாயில் இருக்கிறார்கள். டாப்னி அவர்களை சுகமாக இருந்தபோது மகன் வசந்த் கொடைக்கானலில் வைத்து கொஞ்ச நாள் பார்த்து கொண்டார். பின்பு டாப்னியின் தம்பி கேப்டன் ஸ்டான்லி சதன் மூலம் அவர்களை அமிசிலோவில் சேர்ந்தார்கள். சுமார் 2-3 வருடங்களாக கல்வியில் இருந்தார்கள். மாதம் 1ஆம் தேதி ஆலயத்தை நட்டனை ஆராய்ச்சி முடிந்த பின் 1000 ரூபாய் அவர்களுடன் நானும் போய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுப்போம். கடைசி 1 மாதமாக மிகவும் கல்விக்கப்பட்டிருந்தார்கள். இந்த மாதம் 1ஆம் தேதி அவர்களால் வாயை கூட திறக்க முடியவில்லை. ஆகவே ஆயிரவர்கள் செலுத்துகிறார்கள். வாயை கொடுத்து திராட்சைகள் கொடுத்து செய்து கொண்டார்கள். டாப்னிக்கு ஜப்ரி என்ற ஒரு தம்பியும் அவர்கள் குடும்பத்துடன் ஆய்வுகள் இருக்கிறார்கள். அடுத்த தம்பி தான் ஸ்டான்லி சதன். அவர்கள் மனைவி இருக்கலாம். ஆகவே இவர்கள் மெட்ராஸில் இருப்பதனால் அடிக்கடி மாதத்துக்கு ஒருமையாக வந்து டாப்னியை பார்த்துட்டு போவார்கள். அடுத்த தம்பி சார்ல்ஸ் என்பவர் குடும்பத்தினர் யூகேயில் இருக்கிறார். இவர்கள் விஸ்வலில் இருந்தபோது இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும். அப்பொழுது ஒரு நாள் இருவரும் வந்து அந்த ஆங்கில ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். எல்லா சர்ச்சை காரியங்களிலும் ஊக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையை செய்தவர்கள். ஆனால் அதன்பின் அவர் வடநாட்டுக்கு போனதினால் இங்கு அவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆனால் கடவுளின் திரும்பியால் திரும்பவும் எங்கள் தேவைகளை பக்கத்திலே வர செய்து கடவுள் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை அருமை டாப்னி அவர்களை நேற்று இரவு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆயர் தேவகுமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஜெகத்தை தங்கின அவர்களையும் விசேஷமாக
Daphnica. She's related to me on both sides, my dad's side and my mom's side. On my mother's side, she's my second cousin. And on my dad's side, she's my first cousin, my dad's sister's daughter. First I heard of Daphnica was when I was 10 years old. Mommy used to show us her wedding album, and she had pictures of her wedding day, and Daphnica was next to her. Daphnica was her bridesmaid, just 16 years old. That's how I heard of Daphnica. We came down south to Chennai. They used to come and visit us from Assam. They used to come and visit us with Vasant. Vasant used to stay with us. Vasant, even though my nephew is more like a brother, he spent a lot of time with us. Further on, Judith came along. Again, whenever they came down, they used to drop off Judith with us. Akka must have trusted us so much. He used to leave her in our care. I used to play cricket. We had a compound wall. I used to sit Judith on the wall, go play cricket. She'd sit there, not moving. Then I'd pick her up and bring her back. Never poured a bomb up. This is what I did with her. But we had amazing memories of Daphnica. Just like Larissa mentioned, the home was spotless. We had a beach cottage in Jimbaka. We used to go there practically every month, enjoy a sunset beach, have great food, had a lovely time. Last I saw Daphnica was, we made a trip. I remember last time I got to the wedding in Trichy, and I was coming back with my other aunt, Aggie, and his sister. On the spur of the moment, I asked Auntie Karnati, we're going past Mandalore, can we just take a small detour, go down to Padapay and try and see Daphnica? She said, oh, I'd love to do that. So we called up Hepsi Auntie, another amazing auntie, always helpful. So Hepsi Auntie, even though it was late, Hepsi Auntie managed to get us permission to go visit the home. Hepsi Auntie, I remember, was waiting outside because we were late. When she took us, we went and met Daphnica. Really sad to see because I know she didn't recognize us, but at least we had the closure. We were able to see her. It made us feel good. And it was amazing. She brought, just like Anissa mentioned again, a lot of light into our lives. And we will miss her. God bless the family, God bless the children, and we will want peace. Thank you. அம்மாவுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட குடும்பத்தாருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவரும் பாடல் தாளின் இரண்டாவது பாடலை இணைந்து பாடுவோம். Thank you.
from the book of Revelations, chapter 7, verses 9 to 17. After these things I looked, and behold, a great multitude, which no one could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands, and crying out with a loud voice, saying, Salvation belongs to our God, who sits on the throne, and to the Lamb. All the angels stood around the throne, and the elders and the 4 living creatures, and fell on their faces before the throne and worshipped God, saying, Amen. Blessing and glory and wisdom, thanksgiving and honor and power and might be to our God forever and ever. Amen. Then one of the elders answered, saying to me, Who are these who are arrayed in white robes, and where do they come from? And I said to him, Sir, you know. So he said to me, These are the ones who come out of the great tribulation, and washed their robes, and made them white with the blood of the Lamb. Therefore, they are before the throne of God, and serve him day and night in his temple. And he who sits on the throne will dwell among them. They shall neither hunger any more, nor thirst any more. The sun shall not strike them, nor any heat. For the Lamb who is in the midst of the throne will shepherd them, and lead them to the living fountains of water. And God will wipe away every tear from their eyes. Here is the Messiah. Praise be to God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் படப்பை கிருஷ்ணர் ஆலயத்தின் சார்பில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். குறிப்பாக மிஸ்ஸஸ் டேஃப்னி அம்மா அவர்களுடைய இந்த இழப்பு குடும்பத்தாரும் திருச்சபைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாழ்வை கடவுளுக்காக வாழ்ந்து அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய குடும்பத்தார் திரு கேப்டன் ஸ்டான்லி ஐயா, டாக்டர் அம்மா, மிஸ்டர் ரசன், ஜோடி அவர்களையும் வந்திருக்கின்ற அவருடைய உறவினர்களுக்கும் கடவுள் தமது ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆயராக இங்கே திருப்பணி ஆற்றுகின்ற காலத்தில் அன்பான திரு சிவா தாமஸ் அம்மா அவர்களோடு கூட ஒவ்வொரு மாதமும் அம்மா அவர்களுக்கு அமேசிங் கிரேஸ் ஹோமில் போய் திருவிருந்து கொடுப்பது வழக்கம். சில நாட்களாக அவர்கள் அதிகமாக பலவீனப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக இருந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் அந்த கம்யூனிட்டிக்காக போகும் பொழுது அவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, அன்போடு கூட அவர்கள் எங்களை வரவேற்றார்கள். இந்த திருப்பந்தியிலே சர்வீஸ் ரொம்ப ஒரு பக்தியோடு கூட அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். வெளிப்படுத்தின புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். டேஃப்னி அம்மா தன்னுடைய இறுதி நாட்களில்
பற்றி கேள்விப்படும் பொழுது படப்பை திருச்சபையில் இங்கிலீஷ் சர்வீஸ் ஏர்லி மார்னிங் நடந்த ஆராதனைகளிலே தவறாமல் அவர்கள் குடும்பமாக பங்கேற்றவர்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டோம். ஆக சமீபத்தில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களால நடக்க முடியாத சூழல், ஆகையினால்தான் திருச்சபைக்கு அவரால் வர முடியவில்லை. ஆனாலும் அன்பான ஸ்டான்லி ஐயாவும் ஒவ்வொரு மாதமும் அவர்களை வந்து அன்போடு கூட அவர்களை கவனித்துக் கொண்டு
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கற்பத்தில் பிறந்தார். பொதுவிழாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வல்லவர் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிறையில் கொடுத்ததிலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். செபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் மருந்துகின்ற கடவுளே, துயரப்படுகிற அடியார்களை இரக்கத்துடனும் அன்புடனும் கண்ணோக்கி அருள வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலமும் அனுகூலமான துணையுமாயிருப்பீராக. புத்தி கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நமது மரணத்தினாலே சாவை உண்டு, நமது உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வவல்ல கடவுளே, ஆண்டவருக்கு மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் உம்மோடு தங்கி ஆழ்ந்த மகிழ்ச்சியடைந்து வாழ்கின்றன. அன்பான தாயார் டாஃப்னே அவருடைய ஆத்துமா உடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை கண்டடைய செய்கிற உறுதியுடன் இவருடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் இவரோடும் எம்மை விட்டு கடந்து போயிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரோடும் கூட நாங்களும் உமது வாக்குத்தத்தங்களை முழுமையாய் பெற்று பூரணமாக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துயரப்படுத்தவர்களுக்காக ஜெபம் செய்வோம். துயரப்படுத்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழி நடத்துதல் நித்திய இளைப்பாறுதலுக்கும் அன்பான டாஃப்னே நம்முடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் மூவர் கடவுளுடைய சமாதான வழி நடத்துதல் நித்திய இளைப்பாறுதல். அன்பான தாயாருடைய ஆத்ம இளைப்பாறுதலோடும் அவர் எழுந்து வாடுகிற குடும்பத்தாருடைய ஆறுதலோடும் கிறிஸ்துவின் வருகை பிறந்த மேடையில் நிலைத்திருப்பதாக. ஆமென். Please be seated. Vote of thanks. Captain Stanley Ayya. Dear friends and relatives, I'd like to thank a lot of people for taking the time and the trouble to put together this very nice service for us Sister Daphne. Firstly, I'd like to thank Reverend Devakumar, our pastor, my auntie Hepsi for coordinating and arranging all these items, Mr. Danish, the secretary, Mr. Robin, the treasurer, Mr. Nixon, who is a great help for everything that has to be done in David Nagar, Mr. Surya, the sexton, the choir members behind me, the church members, and the amazing love of staff. Not forgetting Mr. Sam Moses and a few other people who have been very helpful and kind. I'd also like to thank my aunt Hepsi for saying such nice words about my sister, my niece Anisa, also for speaking so nicely, and Anand, my cousin, for also saying some good words about Daphne. Thank you all for attending, and I hope you will stay here and pay the last respect before we proceed to the cemetery for the burial. We are having a prayer meeting tomorrow at the David Nagar Community Center at 6 p.m. We invite all of you to please try to come and attend the same. Thank you. நம் அனைவரும் வேண்டும் என்று பாடல் தாளிலே மூன்றாவது பாடலை பாடும்பொழுது திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். அஞ்சலி செலுத்த வருகிறவர்கள் வலதுபுறமாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு இடதுபுறமாக செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்னாருடைய நல்லடக்கங்கள் சிகிச்சையிலே அதனை தொடர்ந்து நடைபெறும்.
Thank you, Lord, for it's better to come to a funeral house than to a house of celebration. It reminds us that is the end for all of us. As we lay the body to rest, we remember Daphnica. We thank you for her life. We want to dedicate ourselves, Lord. Everyone here, we remember, thank you, Lord Jesus. You died for us on the cross of Calvary. You were buried. You rose again on the third day. You died for our sins. You were buried and you rose again on the third day. We thank you, Lord. We believe on the completed work of our Lord Jesus Christ. And therefore, Lord, we have this hope that one day we will rise and we will see Daphnica. For that, thank you for that hope that we have. We pray that your presence will be here as we pay our last respects. In Jesus' name we pray. Amen. பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்னென்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கியது நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற உண்மையிலே அன்பான தாயார் டாஃப்னி அம்மா அவர்கள் இளைப்பாறுகிறார்.
என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இந்த கல்லறையை இளைப்பாறுமிடமாக்குவதற்கு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருவீராக. நீங்கா வெளிச்சம் இவர் மேல் பிரகாசிப்பதாக. ஆமேன். கடைசியாக முகத்தை பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இதெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டீங்களா? மூடிடலாம். இறக்குறாங்க. அதுக்கு மேலே அந்த சைடு அது ஃபுல்லாக மூடி எடுங்க. உட்கார கரெக்டாக உட்கார அதுக்கு பார்த்துங்க. கயிறு அந்த கிளாம்பில் விட்டு விடுங்க. விட்டு எடுத்தால் தான் ஸ்லிப் ஆகும். விட்டு எடுத்துக்கலாம். கயிறை மட்டும் விட்டக்கூடாது. ஆமாம், கயிறு நகராது. பாக்ஸ் தூக்கணும். அப்படியே அந்த ஓரம் ஏறி போகும். திரங்கிடினும் சற்றும் தீங்கு வானப்பரன் என்னோடிருப்பார் வாழைதடியும் கோலுமே தேற்றும் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. மரித்து போன அன்பான தாயார் டாஃப்னி ஹசரிகா அவருடைய ஆத்துமாவை சர்வலமுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தமிழத்தில் சேர்த்து கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியுமாய் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்,
அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்றது. ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பென சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை நம்ம நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தை செய்து வர நன்மையான யாவற்றிலும் உங்களை பூரணப்படுத்துவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாவது ஃபேமிலி அப்புறம் கையில் எடுத்து வை, கையில் இன்னொரு கையில் வச்சு கையில் வச்சு Tomorrow there will be a prayer meeting at 6 o'clock in the community center. All of you are please invited to come. Please do come and join us, and then there will be dinner will be served. Please do come and join us. Thank you. உள்ள வர முடியாதுல்ல. சரி சரி. இதை வைங்க, லாஸ்ட்டில் மாற்றி கொடுங்க. வா வா ரைட்டில் வாப்பா, ரைட்டில் வா.
அங்கே வச்சுருக்கேன். நீங்கள் 4 கல்லை வச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும். மொத்தமாக மேலே தான் அந்த கல்லை மூட்டை தெரிஞ்சிடும் கேப் இருக்கானே. மீட் பண்ணிட்டா காலையில் மீட் பண்ணிட்டேன். இவங்க கூட தான் பேசணும்.
space. இல்லை அதாவது அந்த மாதிரி சரவணன் போனாங்க. சரி. Never mind, I'll show you my card. Yes. Okay, I'll see you. You go now. I forgot dancing and freaking out completely. I can't even jellyfish. I can't stand it. I don't want to see it. Brigade, நேற்று போய் பார்த்தேன். சரிம்மா அவங்க அந்த அம்மா வேலைக்கு போயிருவாங்க. நாயெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பரவாயில்லம்மா, நாங்கள் அடிச்சிட்டு